அறியப்படாத சத்தியம் பாகம் 5. கானாவூர் திராட்சை ரச குழப்பம் பகுதி 2. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்தில் இயேசு செய்த அற்புதங்களாக 37 அற்புதங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவை எழுதப்பட்ட அற்புதங்களாக பதிவு செய்யப்பட்டவைகள் மட்டுமே. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் நாம் காணும்போது, அவருடைய கீர்த்தி, அதாவது அவருடைய புகழ் சீரியா, அதாவது கலிலேயா நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இருந்த பகுதிகள். யூதர் அல்லாத இனங்களும் இந்த பகுதியில் இருந்தனர். நாம் எருசலேம், நாசரேத்து, கலிலேயா, சீரியா, பாபிலோன் இது போன்ற நாடுகளை எப்படி நினைவு வைத்துக் கொள்வது? மிகவும் சுலபமான ஒரு வழி. நீங்கள் வசித்து கொண்டிருக்கும் இடத்தை எருசலேமாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெற்கு பக்கமாக 8 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஊர் எதுவென்று பாருங்கள். அதுதான் உங்களுக்கு பெத்லகேம். வடகிழக்கே 27 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு ஊருக்கு எரிகோ என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். எருசலேமிலிருந்து, அதாவது நீங்கள் இருக்கும் ஊரிலிருந்து கிழக்கே 3 அல்லது 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒலிவ மலைக்கு பக்கத்தில் பெத்தானியா இருப்பதாக உணருங்கள். சமாரிய பெண்ணிடம் பேசிய சீகேம் என்பது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வடக்கு பக்கமாக 50 கிலோமீட்டர் தூரம். இது போன்று நினைவு வைத்துக் கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சீரியாவிலிருந்து மட்டுமல்ல, 25ஆம் வசனம், கலிலேயா மற்றும் 10 நகரங்கள் எனப்படும் டெக்கபோலிஸ், அதாவது தெக்கப்போலி, கிரேக்கத்தில் டெகா என்றால் டெகாஸ் என்றால் 10 என்று அர்த்தம், போலிஸ் என்றால் நகரங்கள் என்று அர்த்தம். அதாவது ஸ்கித்தோபோலி, கடாரா, பெல்லா, ஹிப்போஸ், டியான், கனதா, ரபனா, தமஸ்கு, கெரசா, பிலதெல்பியா போன்ற நகரங்களின் தொகுப்பான தெக்கப்போலியாவிலிருந்தும் எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஏன்? மீண்டும் 24ஆம் வசனம் பார்க்கலாம். பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகள், அதாவது மனநிலை சரியில்லாதவர்கள், திமிர்வாதக்காரர்கள், அதாவது பராலிஸ் என்று சொல்வார்களே, பக்கவாதம், அது போன்ற நரம்பு பிரச்சனையால் இயங்க முடியாதவர்கள் எல்லாரையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் குணமாக்கினார். இந்த அற்புதத்தில் எத்தனை நூற்றுக்கணக்கானவர்கள் குணமானார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவை மொத்தமாக சேர்ந்தது ஒரு அற்புதமாக குறிப்பிடப்படும். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கப்பர்நகூமுக்கு மீண்டும் இயேசு வந்தார் என கேள்விப்பட்டு வீட்டு வாசலின் முன் நிற்கக்கூட இடமில்லாதபடி அநேகர் கூடி வந்தார்கள். அங்கே அநேகரை அவர் குணப்படுத்தியிருப்பார். ஆனாலும் அங்கே குறிப்பிட்டிருப்பது மேற்கூரையை பிரித்து பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவன் வீட்டுக்குள்ளே இறக்கப்பட்டு குணமாக்கப்பட்டது மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே செய்த அற்புதங்களோடு இதுவும் சேர்ந்து ஒரு அற்புதம். 5 அப்பங்கள் 2 மீன்களை அவர் 5000 புருஷருக்கு தரும்படியாக பெருக வைத்தது 5000 அற்புதம் அல்ல, எல்லாமே சேர்ந்து ஒரு அற்புதம் என இயேசு செய்த அற்புதங்களாக 37 அற்புதங்களை வேதம் குறிப்பிட்டாலும், இயேசு பெற்றுக்கொண்ட அற்புதங்களாகவும் சில அற்புதங்கள் இருக்கின்றன. அதை வேறொரு பதிவில் பார்ப்போம். அற்புதங்களை வரிசை கிரமமாகவோ அல்லது எழுதப்பட்ட விதமாகவோ நாம் பட்டியலிடுவோமானால் அது நம் நேரத்தை வீணாக்கிவிடும். வேத அறிஞர் ரே கோனிக், ஜீசஸ் தி மிராக்கிள் ஒர்க்கர், இயேசு அற்புதங்களை செய்பவர் என்ற புத்தகத்தில்
இயேசு குறைந்தது 50 அற்புதங்களை நடத்தியதாக குறிப்பிடுகிறார். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவது என்பது இயேசுவின் 4 விதமான அற்புத ஊழியத்தில் இயற்கை மீதான தனது அதிகாரத்தை காட்டுகின்ற ஒரு பிரிவின் கீழ் வருகிறது. 4 விதமான இயேசுவின் அற்புத பிரிவுகள் என்பது மத்தேயு 10:1 முதல் 2 அற்புதங்களை செய்ய இயேசு சீஷர்களை பயிற்றுவித்த அசுத்த ஆவிகளை துரத்துவதும், 2வது வியாதியஸ்தர்களை குணமாக்கும் அற்புத பிரிவுகள். மீதம் 2 என்பது சாவின் மீது தனது அதிகாரம் மற்றும் இயற்கை மீது தமக்கு இருந்த அதிகாரம். சாவின் மீதான அதிகாரத்தை அற்புதமாக பேதுரு அப்போஸ்தலர் 9:40 தொற்கால் என்னும் தபித்தாளை எழுந்திருக்க செய்ததும், அப்போஸ்தலர் 20:9-12 வரை வாசிக்கும்போது பவுல் பிரசங்கித்து கொண்டிருக்கும்போது தூக்க கலக்கத்தினால் 3வது மாடியிலிருந்து விழுந்து இறந்து போன ஐத்திகு உயிரோடு எழுப்பப்பட்டதுமான 2 நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இயற்கை மீது தமது அதிகாரத்தை செலுத்துவதும் மரணத்தின் மீது தமது ஆளுகையை செலுத்துவதும் ஆதாம் செய்ய தவறியதை இயேசு செய்தார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அது வேறு ஒரு பெரிய செய்தி. இங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது இயேசு செய்த அற்புதங்களிலேயே மிக சிறியது என்றாலும் மரியாளின் மனதில் இருந்த உறுத்தலையும் குறுகுறுப்பையும் அது நீக்கிவிட்டது. நாத்தான்வேலின் சொந்த ஊரான கானாவில் அவர் ஒருவேளை மதிப்புள்ளவராகவோ மதிப்பில்லாதவராகவோ நாத்தான்வேல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அற்புதம் நடந்த பின்னே அந்த அற்புதத்தை செய்த இயேசுவோடு அவர் நெருங்கினவராய் இருப்பதினால் அங்கே நாத்தான்வேலுக்கு ஒரு மதிப்பும் கௌரவமும் தானாக ஏற்படுகிறது. ஒரு அமைச்சர் உங்களை தன் கூடவே வைத்து கொண்டு உங்கள் ஊருக்கு வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி உங்கள் ஊரார் உங்கள் மீது எவ்வளவு மதிப்பு வைப்பார்கள், உங்களை எவ்வளவு உயர்ந்தவராக காண்பார்களோ அப்படித்தான் நாத்தான்வேலும் இருக்கிறார். எல்லோரும் கேட்டிருப்பார்கள், இவன் தலைமையின் மகன்தானே. எல்லோரும் நாத்தான்வேலோடு வழியே வந்து பேசுவார்கள், அவனிடம் பேசுவதில் பெருமைப்படுவார்கள். அன்பானவர்களே, தேவனோடு நெருங்கினவர்களாக நாம் இருக்கும்போதும் இவைதான் நடைபெறுகின்றது. இங்கே மற்றவர்களின் மனநிலை எப்படியோ, ஆனால் உடனிருந்த சீஷர்கள் ஒன்றை மட்டும் நன்றாக உணர்ந்தார்கள். நாம் பின்பற்றுகிறவர் மற்ற பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரைப் போல சாதாரண மனுஷன் அல்ல. மேசியா என நாம் விசுவாசித்த கிறிஸ்துவேதான். இந்த உணர்வு அவர்களுக்குள் ஒரு பெருமிதத்தையும் நம்பிக்கையையும் அவர் மேல் விசுவாசம் வைக்கவும் ஏதுவாயிருந்தது. அன்பானவர்களே, குதிரைக்கு கடிவாளம் கண் பட்டை பிளிங்கர்ஸ் என்பார்கள். அதை போட்டு பக்கவாட்டில் இருக்கும் அழகை ரசிக்க விடாமல் பாயிண்ட் டு பாயிண்டாக அல்லது ஒரு சந்தோஷமான சுற்றுலா பேருந்தின் சாளரங்களை ஜன்னல்களை மூடிவிட்டு வலுக்கட்டாயமாக கூட்டிச் செல்வதைப் போல என்ன செய்தியோ அதற்கு நேரடியாக நான் செல்ல விரும்பவில்லை. அந்த பேருந்து எந்த வழியாக கடந்து போகிறது, வெளியில் எவ்வளவு பார்க்க வேண்டிய அழகான இடங்கள் உள்ளன என்பது போல உங்களுக்கு உதவுகின்ற செய்திகளோடு செய்தியின் இலக்கை அடைகின்றேன். நீங்கள் இதனோடு பயணம் செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் அறியாத ஏதோ ஒன்று இதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செய்தியை தொடர்வோம். இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவர். எதை எங்கு எவ்வாறு எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அவரின் சித்தத்தையோ செய்ய நினைப்பது செய்ய விரும்புவதையோ அவர் மூளைக்குள் சென்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசரு மரணமடைந்து விடுகிறார். இயேசுவுக்கு இது தெரிகிறது. பெத்தானியாவுக்கு போவதில் சில சிக்கல்கள் இருந்ததினால் அவர் 4வது நாள் பெத்தானியாவுக்கு வருகிறார். லாசருவை உயிரோடு எழுப்பப் போகிறோம் என்று இயேசுவுக்கு தெரியும். எவ்வீருவின் மகளை எழுப்பியது போல அவர் மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து, அழாதீர்கள், லாசரு தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லவில்லை. அழுத மரியாளுடனும்
அவளோடே வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டவுடன் அவர் ஆவியில் கலங்கி துயரமடைந்தார் என 33 குறிப்பிடுகிறது. ஆனால் லாசருவை உயிரோடு எழுப்பப் போவது அவருக்கு தெரியும். இயேசு கண்ணீர் விட்டார் என்ற 35 வேதாகமத்தில் மிகச் சிறிய வசனம். ஆனால் அதை நாம் அர்த்தப்படுத்தி சிந்திக்கும்போது அந்த வசனத்துக்குள் உள்ள உணர்வு என்பது மிக நீண்டது, மிகவும் நீளமானது. அந்த கண்ணீர் இயேசுவின் பெருமூச்சு. அவருக்கு தாயும் சகோதரரும் சீஷர்களும் மட்டுமல்லாமல் ஒரு அழகான ஆழமான நட்பை கொண்ட ஒரு நண்பனும் இருந்தான். இயேசு நேசிக்கின்ற குணத்தை கொண்டவர். மனிதர்களின் துயரத்தில் அவரும் பங்கு கொள்கிறார். லாசருவை எழுப்புகிறார். இயேசுவின் மன ஓட்டம் என்ன என்பதையும் அவர் சித்தம் என்ன என்பதையும் மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள முயல்கிறோம். ஆனால் அது முடியாதது. அவர் தேவனுடைய மனநிலையிலிருந்து சிந்திக்கிறார். நாம் மனித மூளையில் யோசிக்கிறோம். அவர் செய்வது சிந்தனை, நாம் செய்வது யோசனை. ஏசாயா 55 8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அதாவது நான் தேவனாகிய என்னைப் போல் யோசிப்பேன். மனிதர்களாகிய நீங்கள் மனிதர்களின் அளவில் மட்டுமே சிந்திக்கவோ யோசிக்கவோ முடியும். உங்களுடைய அளவு என்பது என்னுடைய அளவு அல்ல என்கிறார். 9 பூமியை பார்க்கிடும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்கிறார். தேவனால் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டை மோசே எப்படி யூதர்களுக்கு படைப்பின் இரகசியத்தை 1ஆம் நாள் 2ஆம் நாள் என 7 நாட்களுக்குள் எளிமைப்படுத்தி விளக்கினாரோ அப்படியே நம் எண்ணங்களும் அவர் சித்தமும் வெவ்வேறானவைகள். நாம் 1 வருடம் என்போம். தீர்க்க தரிசன கணக்கீடுகளில் கர்த்தர் குறிப்பிடுவது 1 காலம் என்பது 1 வருடம், 2 காலம் என்பது 2 வருடங்கள், அரை காலம் என்பது 6 மாதங்கள். 2 பேதுரு 3:8 கர்த்தருக்கு 1 நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனின் எண்கணிதத்தையே நாம் அறிய முடியாத போது இயேசு சிந்திப்பதைப் போல் நம்மால் சிந்திக்க முடியாது. கானாவூர் திராட்சரச பிரச்சனையில் மரியாளின் எதிர்பார்ப்பு இயேசு ஏதாலும் செய்து விடுவார் என்பதை சார்ந்தே இருந்தது. மரியாள் வேலைக்காரர்களிடம் சொல்லிவிட்டு போய்விட்டார். அன்பானவர்களே, மரியாள் ஒரு முறை சொன்னதோடு சரி, அவரிடம் எந்த விவாதத்தையும் எந்த கெஞ்சலையும் வைக்கவில்லை. தேவன் லூக்கா 18 சொல்லியிருக்கின்ற அநீதியான நியாயாதிபதி அல்ல. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே நமது தேவையை அறிந்தவர். அவர் நமது விண்ணப்பங்களை கவனமாக கேட்கிறார். விசுவாசமுள்ள ஒரே விண்ணப்பத்தை மட்டுமே தேவன் விரும்புகிறார். அவிசுவாசமான ஜபமாயிருக்கும்போது நாம் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்திற்காக இன்னும் ஜெபித்து கொண்டிருப்போம். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று வலிய வந்து கேட்பவர் அவர். குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என ஆறுதலோடு கேட்பவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பார். அவிசுவாசமாய் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருப்பது என்பது ஒரே முறை அழைப்பு மணியை காலின் பல்லை அழுத்தின உடனே திறக்கும் ஒருவர் எதிரே வந்து நின்றுவிட்ட போதும் திரும்ப திரும்ப அழைப்பது போல் இருக்கும். இயேசு சொல்வார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கிடவது. இதற்கு மேல் எபிரேயர் 12:1 சொன்னபடி விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருப்பவர். அதாவது முடிப்பது என்பது இங்கே ஃபினிஷ் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. விசுவாசத்தை முழுமைப்படுத்துகிறவர், பூரணப்படுத்துகிறவர் என்ற பொருளில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:32 படி நமது விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நம்மை காப்பவர். நாம் விசுவாசிகளாய் இருப்போம் என்றால் நாம் தெரிந்து கொள்ளலாம், அந்த விசுவாசத்தை நமக்குள் துவக்கி வைத்திருப்பவர் இயேசு. மரியாளின் விசுவாசமுள்ள விண்ணப்பம் முடிந்துவிட்டது.
இயேசு செய்ய வேண்டிய வேலை மட்டுமே மீதியாயிருக்கிறது. இயேசு வேலைக்காரர்களில் ஒருவனை அழைத்து அவன் காதிலே, உள்ளே எத்தனை பேர் இருக்கிறார்கள், 100 பேரா 200 பேரா, கொஞ்சம் பார்த்து விட்டு வா, அதற்கு ஏற்றாற்போல் செய்து கொள்ளலாம் என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் வெளியிலிருந்து உள்ளே செல்பவர்கள் யூதர்களின் பாரம்பரியப்படி தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவ பயன்படுத்திய கற்சாடிகள் 6 வைக்கப்பட்டிருக்கின்றன. கொள்ளளவிற்கு ஏற்றது போல் 2 குடம் 3 குடம் தண்ணீர் அதில் பிடிக்கும். அது குடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஜாடிகள் அல்ல. அவை மொத்தத்தையும் நிரப்பிவிடுங்கள் என்றார். ஒருவேளை 6 ஜாடிகளுக்கு மேலாக 10 ஜாடிகள் இருந்திருந்தால் அதையும் நிரப்ப சொல்லியிருப்பார். இருந்த திராட்சை ரசத்தை எல்லாம் வயிறார குடித்து விட்டவர்கள் போய்விட்டார்கள். அந்த ஜாடிகளில் நிரப்பப்பட்ட திராட்சை ரசத்தின் அளவு 450 லிட்டர் முதல் 600 லிட்டர் வரை இருக்கும். ஒருவர் 1 லிட்டர் குடித்தாலும் 450 முதல் 600 பேர் வரை குடிக்கலாம். 12 கூடை நிறைய மீதி எடுத்த அப்பம் மீன் அற்புதத்தைப் போலவே இங்கே அளவுக்கும் அல்லது தேவைக்கும் அதிகமாக திருப்திகரமாக இருக்கும்படி இயேசு செய்கிறார். ஜாடிகளில் நீர் நிரப்பப்பட்டவுடன் இயேசு இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டு, கொஞ்சம் குடித்துப்பார் என்று சொல்ல, அவன் குடித்து பார்த்தவுடன், என்ன திராட்சை ரசம் போல் இருக்கிறதா என்றெல்லாம் அவர் கேட்கவில்லை. வேலைக்காரர்களிடம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்புங்கள் என்றால் நிரப்பினார்கள், கொண்டு போங்கள் என்றால் கொண்டு போனார்கள். அன்பானவர்களே, இயேசு அற்புதம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜாடிகள் வெறுமையான ஜாடிகள். நாமும் தேவனை பற்றிய அறிவில் நம் சொந்த கருத்துக்களையோ கள்ள உபதேசத்தினாலோ நமது உள்ளத்தை நிறைத்து கொண்டு அவற்றை கிரகித்து கொண்டு அவற்றையே நம்பிக்கொண்டிருக்கும் போது தேவனுடைய அறிவுறுத்தல் நமக்குள் நிரம்புவதில்லை. காலியாயிருக்கும் ஒரு குடத்தில் நீங்கள் ஊற்றும் நீர் உங்களால் நிரப்பப்படுகிறது. தேவனால் ஒன்று நிரப்பப்படும் போது அந்த பாத்திரம் நிரம்பி வருகிறது. தேவன் தம்மை வெறுமையாக்கி ஒப்படைப்பவர்களை தம்முடைய ஞானத்தினாலும் தம்முடைய கிருபையினாலும் நிரப்புகிறார். இயேசு கானாவூரில் திராட்சை ரச குறவை தமது அற்புத ஊழியத்தை ஆரம்பிக்க பயன்படுத்துகிறார். இன்னும் அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற பிரசங்கத்தை தொடங்கவில்லை. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு அது நிகழ்கிறது. யோவான் 1:50 நாத்தான்வேலிடம் இயேசு சொல்கிறார், உன்னை அத்திமரத்தின் கீழே கண்டேன் என்று சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அதை நாத்தான்வேல் கானாவூரில் கண்டான். மத்தேயு 14:13-21 வரை, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை, யோவான் 6ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள். 5 அப்பங்கள் 2 மீன்கள் அற்புதத்தில் இயேசு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்கிறார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார் என யோவான் மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை தம் மனதில் வைத்திருக்கிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தன்னிடமிருந்து ஒரு சிறுவன் கொடுத்ததினால் 5000 முதல் 10, 12,000 நபர்களின் உணவு பிரச்சனை அற்புதமாக தீர்ந்தது. நாம் பெற வேண்டிய அற்புதத்திற்காக நம் பக்கத்திலிருந்து நம்முடைய பங்காக விசுவாசத்தை நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. லாசரு உயிரோடு வெளியே வர வேண்டும் என்றால் அது 4 நாளாகட்டும் 40 நாளாகட்டும் கல்லை புரட்டி தள்ள நாம் நம் பக்கத்திலிருந்து நமது பங்களிப்பை அளிக்க வேண்டும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் தாவீது என்னும் சிறுவன் கோலியாத்திடம் சொல்கிறான், நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்துக் கொண்டிருக்கிறாயே. அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி 49ஆம் வசனத்தில் தன் கையை அடைப்பத்திலே, அதாவது பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து அடிக்கிறார். தாவீதுக்கு ஒருவேளை 5 கற்கள் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு கல் போதும்.
அந்த ஒரு கல்லை எடுக்க நம் பக்கத்திலிருந்து நம் பங்களிப்பை நாம் செலுத்த வேண்டும். நம்மிடம் அவருக்கு செலுத்தும் அளவு எதுவும் இல்லாமல் போனாலும் மரியாதை போல விசுவாசம் நம்மிடம் இருக்கிறது. நாம் நமது விசுவாசத்தை அவரிடம் கொடுக்கும்போது 1 தீமோத்தேயு 1:5 சொல்லப்பட்டிருக்கிற மாயமற்ற விசுவாசத்தோடும் 2 தீமோத்தேயு 1:13 3:15 படி இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் எபிரேயர் 6:1 படி தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தோடும் யாக்கோபு 1:6 படி எவ்வளவேனும் சந்தேகப்படாத விசுவாசத்தோடும் 1 பேதுரு 1:17 படி பொன்னிலும் விலையேற பெற்ற விசுவாசத்தோடும் 2 பேதுரு 1:1 படி அருமையான விசுவாசத்தோடும் 1 யோவான் 5:4 படி உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தோடும் ரோமர் 12:3 நமக்கு எவ்வளவு விசுவாசத்தை அளித்திருக்கிறாரோ அதன் முழுமையையும் அவர் மீது நாம் மரியாதை போல அவர் வைத்த விசுவாசத்தை போல நாமும் வைக்கும் போது மட்டுமே அவரால் நம் வாழ்வில் நாம் எதிர்பாராத அற்புதத்தை செய்ய முடியும். கானானிய பெண்ணிடம் இயேசு சொன்ன பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்ற அதே பாணியில் சொல்லப்பட்டதுதான் என் வேலை இன்னும் வரவில்லை என்பது. மத்தேயு 15:21 முதல் 28 வரை, மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரை படிக்கும்போது கானானிய பெண்மணி அற்புதத்தை பெறும் வரை பிடிவாதமாய் இருந்தால், மரியாளோ தேவ சமூகத்தில் வைத்து விட்டோம் என்ற விசுவாசத்தோடு அவருடைய அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டார். நம் விசுவாசம் பிடிவாதமாயிருந்து பெற வேண்டிய நிலையில் இருக்கிறதா? மரியாதை போன்ற மொத்தத்தையும் அவரிடம் கொடுத்து விட்டோம், அவர் பார்த்து கொள்வார் என்ற நிலையில் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கானாவூர் கல்யாண திராட்சை ரச குழப்பம் அடுத்த 3ஆம் பகுதியில் தான் தீரும் என நினைக்கிறேன். 3ஆம் பகுதியில் அதற்கான தீர்வை காணலாம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஷாலோம் ஷாலோம்.